ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கா. அப்ப எதிர்த்தாப்புல அவளோட க்ரஷ் வரான். வரவுமே தலைமுடியெல்லாம் சரி பண்றா. ஆனா, அந்த பையன் சுத்தமா கண்டுக்கல. இவளுக்கு என்னன்னா, சுருட்ட முடியா இருக்கனால தான் அவன் நம்மள பார்க்க மாட்றான். இதனால தான் நம்ம அசிங்கமா இருக்கோம் அப்படின்னு நெனச்சுட்டு, முடிய எப்படியாவது ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல எதையாவது வச்சு ஏதாவது பண்ணிட்டே இருக்கா. ஒரு ஆட்டையில முடியில தண்ணிலாம் தெளிச்சு, கிளிப்லாம் போட்டு ஸ்ட்ரெய்ட் பண்ணி பார்க்குறா. ஆனா, முடி எப்பவும் போல பழைய மாரியே சுருட்ட முடியா வந்துருது. ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு ஓடி வந்து, பக்கத்து கிளாஸ்ல இருக்க பொண்ணு அவ முடிய பெர்மனன்ட்டாவே ஹேர் ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒரு அதிசயம் மாதிரி அத பார்க்கறதுக்காக ஓடுறா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினி அளவுக்கு பில்டப் குடுக்குறா. சேல்ல இருக்க நம்பர் 1 சலூன்ல நான் வந்து ஹேர் ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கா. இவளும் வந்துட்டு சரி அட்ரஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி அட்ரஸையும் வாங்கிக்கிட்டு, எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. $20,000 அப்படின்னு சொல்லவும், இவளும் வீட்டுக்கு போயிட்டு அவள்ட்ட இருக்கிற காசு இது வரைக்கும் சேர்த்து வச்சது எல்லாத்தையுமே எடுத்து எண்றா. ஆனா ரூ. 1000 கூட அவ கிட்ட இல்ல. அவ முடிவே பண்ணிட்டா. நம்மளால ஹேர ஸ்ட்ரெய்ட்டன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு காசு நம்மள்ட்ட இல்ல அப்படின்னு நெனச்சுட்டே, சரின்னு அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்குறா. அங்க பார்க்கும்போது தான் தெரியுது, இவ கூட படிக்கிற ஒரு பையனோட அம்மா தான் அந்த சலூனே வச்சிருக்காங்க. அடுத்த நாளே அந்த பையன்கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆகுறா. அதோட அவனுடைய வீட்டுக்கும் போறா. அப்ப அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல அடிபட்டுருக்கும். இவளோட ஆசையும் சொல்றா. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, "என்னோட பையனுக்கு கால்ல அடிபட்டுருக்கு. அது சரியாகுற வரைக்கும் அவன நீ நல்லா பார்த்துக்கிட்டீன்னா, நான் உனக்கு ஃப்ரீயாவே வந்துட்டு ஹேர் ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணி விடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு ஒரே சந்தோஷமா போயிடுது. அடுத்த நாள்லேருந்து அந்த பையன பார்த்துக்க ஆரம்பிக்கிறா. எப்பவுமே ஸ்கூலுக்கு லேட்டா போறவ, அவன கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாவே எந்திரிச்சுட்டு, அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவன ஸ்கூலுக்கு கூட்டி வரா. அவன் உட்கார்றதுக்கு சேர் எடுத்து போடுறா. அவன் போகும்போது டோர் எல்லாம் தொறந்து விடுறா. மழையில கூட நனையக்கூடாதுன்னு கூட பார்த்துக்கிறா. அந்த அளவுக்கு அவன வந்து பார்த்துக்கிறா. அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கால் சரியாகுது. அவங்க சொன்ன மாதிரியே ஹீரோயினுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனும் பண்ணி விடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு எல்லார் முன்னாடியும் சீன் போடுறா பயங்கரமா. அதுக்கப்புறமா அவளோட க்ரஷ் கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ண நிக்கிறா. ஏன்னா, அவனுக்காக தானே இது எல்லாமே பண்ணியிருப்பா. கடைசியில பார்த்தா இவன்கிட்ட அவ ப்ரொப்போஸ் பண்ணல. ஏன்னா, இவளுக்கு அந்த கால்ல அடிபட்டுச்சு இல்லையா, அந்த பையனோட ஞாபகம் தான் வருது. அவன தான் லவ் பண்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. ஏன்னா, அந்த 20 நாள் அவன் கூடயே இருந்திருப்பா. ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பா. அது எல்லாத்தையுமே ஞாபகம் வருது. அதனால இவன்கிட்ட எதுவுமே சொல்லாம அங்கருந்து வந்துடுறா.